ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நல்ல கிறிஸ்பியா டேஸ்டா அவல் தோசை தாங்க பார்க்க போறோம். இந்த 3 பொருள் இருந்தா போதுங்க, 10 நிமிஷத்துல மாவு ரெடி பண்ணிடலாங்க. ஆஹா, இட்லி மாவு ரெடி ஆயிடுச்சு, தோசை ஊத்திரலாம் அப்படின்னு ஒரே ஹாப்பி ஆயிடுவீங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்க, ஒரு பவுல்ல 1 கப்பு ரவைய சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்த பிறகு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுங்க. நீங்க எந்த கப்ல ரவையை எடுத்தீங்களோ அதே கப்ல அவலும் எடுத்துக்கோங்க. இன்னொரு பவுல்ல சேர்த்துட்டு 2 தடவை தண்ணி ஊத்தி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி ஒரு 10 நிமிஷம் இதுவும் ஊறட்டுங்க. 10 நிமிஷம் கழிச்சு தண்ணிய வடிகட்டிட்டு நல்லா ஊறி இருக்கு பாருங்களேன். இப்ப இந்த நேரத்துல மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். அவல் எல்லாம் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நம்ம ரவையை ஊற போட்டு வச்சிருந்தோம் இல்லையா, அதுவும் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப்பு கட்டியான தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துருங்க. பாருங்க, இதை போல நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்து ஒரு பவுல்ல மாத்திக்கலாங்க. பவுல்ல மாத்தின பிறகு இந்த மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணி இதுலயே சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. இந்த அரிசி மாவு சேர்க்கறனால நல்ல கிறிஸ்பியான தோசை கிடைக்குங்க. பாருங்க, விஸ்கு வச்சு கட்டிகள் இல்லாம கலந்துக்கோங்க. இப்ப கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்து விடுங்க. இப்ப 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இட்லி மாவு பதத்துக்கு நீங்கள் மாவு ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. பாருங்க, இதை போல இருக்கணுங்க மாவு. அப்போ தான் தோசைக்கு சூப்பராக ரெடியாக இருக்கும். பாருங்க, பேன் ஹீட்டாக இருக்குங்க. ஒரு கரண்டி மாவு சேர்த்துட்டு நல்லா நைஸாக பரப்பி விடுங்க. இதை போல பரப்பி விட்டுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் சுற்றிலும் சேர்த்துக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வெந்துருச்சுன்னா இன்னொரு பக்கம் வேகிறதுக்கு திருப்பி விடுங்க. பொன்னிறமாக அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இது கூட தேங்காய் சட்னி, கடலை சட்னி, தக்காளி சட்னி கூட வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மாவு இல்லையேன்னு கவலைப்படாமல் இதை போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.